இந்த சிஐசி, எஸ்ஐசி இவங்கள ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா? முடியாது மேம். தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க. தகவல் ஆணையர்கள், மத்திய தகவல் ஆணையர் மற்றும் மாநில தகவல் ஆணையர்கள் இவங்கள வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா? இது லாஸ்ட் ஒரு குரூப் 1 கொஸ்டின். குரூப் 1 குரூப் 2 ரீசெண்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரீஅப்பாயின்மெண்ட் எலிஜிபிள் கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் ரீஎலிஜிபிள் பண்ணலாம். ரீஎலிஜிபிளா? வைஸ் பிரசிடென்ட் ரீஎலிஜிபிள். ஓகே மேடம் அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர் நேம் மேடம் ரிப்பீட் பண்ண முடியும் மேடம்? முகமது நேம் சொல்லுங்க. எஸ்ஐசி முகமது சகில் அக்தர் மேம். முகமது சஹீல் அக்தர். ஓகே மேம். முகமது சஹீல் அக்தர். ஓகேவா? அவர் வந்து ரிட்டையர்ட் ஐபிஎஸ். ஆக்சுவலா 2023ல இருந்து அவர் தான் இருக்காரு. ஆர்டிகல் 275 மேம். அக்தர். ஆர்டிகல் 275 டீல்ஸ் வித் என்னன்னு கேக்குறாங்க. ஆர்டிகல் 275 மேம். கிராண்ட்ஸ், மானியம், கிராண்ட்ஸ். ஓகே ஓகே. அடுத்தது அப்படியே ஆர்டிகல் 266 267 ஆர்டிகல் 266 and 267 சொல்லுங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் 266 கன்சாலிடேட் ஃபண்ட். எஸ் மேம். 267 கான்டின்ஜென்சி ஃபண்ட் மேம். 267 கான்டின்ஜென்சி ஃபண்ட். ஓகே. 266 கிளாஸ் 1 கிளாஸ் 2 ரெண்டு இருக்கும். வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? இதுல வந்து எது வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து சொல்லுவாங்க? 266 கிளாஸ் 1ஆ 266 கிளாஸ் 2ஆ? கிளாஸ் 2 வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் பத்தி சொல்லுவாங்க. பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா 266 கிளாஸ் 1. 266 ஜெனரலா கேட்டா நீங்க எழுதிக்கலாம். இந்த மாதிரி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதிக்கலாம். அதுல கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு கேட்டா நீங்க இது எழுதணும். ஓகே. அடுத்தது அடுத்த கொஸ்டின் கேளுங்க. கீழடி மியூசியம் ஆப் எப்ப லான்ச் பண்ணாங்க மேம்? கீழடி மியூசியம் ஆப் எப்ப லான்ச் பண்ணாங்க? வருஷம் கேக்குறாங்க. சொல்லுங்க. 23 மேம். 2023ஆ? எஸ் மேம். இது வரைக்கும் கேட்கல, பட் டிஃபரெண்டா இருக்கனால கேட்கலாம். எஸ் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அடுத்தது கேளுங்க. கலைஞருடைய இயற்பெயர் மேம்? கலைஞர் கலைஞர் கருணாநிதியோட இயற்பெயர் கேக்குறாங்க. சொல்லுங்க. தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி. ஓகே. தட்சிணாமூர்த்தி கலைஞரோட இயற்பெயர். ஓகே. காத்தப்பன், யார வந்து நம்ம காத்தப்பன் சொல்லுவோம்? காத்தப்பன் என்ற வீரபாண்டிய கட்டபொம்மன். பூலித்தேவர் தான் நம்ம காத்தப்பன் சொல்லுவோம். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு என்ன பேரு, இயற்பெயர்? கருத்தையா அப்படிங்கிறது தான் அவனுக்கு வரும். ஓகே, அது கரெக்ட் தான். ஓகே, டன். நெக்ஸ்ட் காத்தவராயன் யாரு? அயோத்திதாச பண்டிதர் 1898ல பௌத்த மதத்தை தழுவினார் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? எஸ் மேம். கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் சாக்கிய பௌத்த சங்கம் அதே வருஷம்தான். இவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு. அதுவும் இந்த சேம் இயர் தான் அப்படின்னு நான் சொல்றேன். இது கரெக்டா? கரெக்ட் மேம். ட்ரூ மேம். 1898. அப்புறம் திராவிட பாண்டியன்கிற இதழ் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்றேன். இது கரெக்டா? எஸ் மேம். எஸ் மேம். வித் ஜான் ரத்னம் கூட சேர்ந்து பண்ணாரு.
எஸ். அஷ்டத்யாயி யார் எழுதுனது? குப்தர்கள்ல நீங்க படிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். கணினி மேம். பாணினி. ஓகே, பாணினி எழுதுனது. ஓகே. மகாபாஷ்யா யார் எழுதுனது? மகாபாஷ்யா. பதஞ்சலி. பத்தஞ்சலி. மகாபாஷ்யா யார் எழுதுனதுன்னா பதஞ்சலி. பதஞ்சலி. எஸ், பதஞ்சலி எழுதுனது. அமரசிம்மர் என்ன எழுதியிருப்பாங்க? அவங்களோட நேம்லயே வந்திருக்கும். அமரசிம்மர். அகராஜி மேம், அகராஜி. ம். அமரகோஷம். அமரகோசம். அமரகோசம் அப்படிங்கறது எழுதியிருக்காரு. ஆக்சுவலா இது என்ன? ஆக்சுவலி இந்த அமரகோசம் அப்படிங்கிறது என்ன? Thesaurus in Sanskrit. சொற்களஞ்சியம். சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் சொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து சந்திர வியாக்கரணம் அப்படிங்கறத நூல் எழுதினது யாரு? சந்திரகோமியா. சந்திர வியாக்கரணம். சந்திரகோமியா எழுதியிருப்பாரு. சந்திர கோமியர். இதெல்லாமே நம்ம அந்த குப்தாஸ்ல வந்து நம்ம படிக்கலாம் 11th சந்திர கோமியர். இது ஆக்சுவலா என்ன நூல்? நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த அமரசிம்மர் எழுதின அமரகோசம் சமஸ்கிருத சொற்களஞ்சியம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து என்ன டைப் ஆஃப் நூல்? புத்திஸ்ட் லிட்ரேச்சர் பத்தி இருக்கு. புத்திஸ்ட். அதுக்கு அடுத்தது இப்போ குப்தர்கள் காலத்துல மேக்சிமம் எல்லா இடத்துலயும் சுடுமண் சிற்பங்கள் மட்பாண்டங்கள்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் ஒரு ஸ்பெஷல் சிக்னிபிகன்ஸ் வந்து இருக்கு. குப்தர்கள் காலத்துல கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு புக்ல கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரெட் கலர்ல இருக்கும் மேம். வாட் கலர்? ரெட் மேம். ரெட். சோ இதுல இருக்கக்கூடிய மட்பாண்டங்கள் மட்டும் பார்த்தாங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும் குப்தர்ல. அது வந்து சிறப்பு அம்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ஒரு விஷயம் வந்து அது புக்ல கொடுத்திருப்பாங்க. சொல்லுங்க. என்னமா சொன்னீங்கப்பா? சொல்லுங்க. ஓகே. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்ப வந்துச்சு? ரைட் டு 2005. இன்ஃபர்மேஷன் 2005 ஆக்ட் மேம். RTI 2005. கரெக்டா எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? கரெக்டா டேட் அக்டோபர் அக்டோபர் 12. அக்டோபர் 12. அக்டோபர் 12 2005. இது எந்த வருஷம் அமெண்ட் பண்ணாங்க? எந்த வருஷம் RTI வந்து திருத்துனாங்க? 2013. இல்ல 2013 இல்ல. 2019. எஸ் 2019ல வந்து அமெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது இதுக்கான ஒரு ரூல்ஸ் ஒன்று செட் பண்ணிருப்பாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் அப்படின்னு. அது என்ன வருஷம்? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் என்ன வருஷம்? 2012ல வந்திருக்கும். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்ட விதிகள் அப்படின்னு 2012ல வந்திருக்கும். அந்த 2012ல வந்த விதிகள் எப்ப வந்து அமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா 2017ல அமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. தகவல் அறியும் உரிமை சட்ட விதிகள் வந்து 2012. அதை திருத்தம் பண்ணது. சோ விதிகளை கேக்குறாங்களா ஆக்ட கேக்குறாங்களான்னு சொல்லி பார்த்து எழுதுங்க. ஓகேவா? இது வந்து இண்டிபெண்டன்ட் பாடியா இல்லையா? இந்த தகவல் ஆணையங்கள், தகவல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ட் பாடியா இல்லையான்னு கேக்குறேன். சுதந்திரமான அமைப்பா இல்லையான்னு கேக்குறேன். சுதந்திரமான அமைப்பு தானே. எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி இருக்கல எந்த அரசியல் எந்த தலையீடும் இருக்காது. சோ அதனால இது வந்து சுதந்திரமான அமைப்பு தான். தகவல் கோருவதற்கு கட்டணம் எவ்வளவு? 10 ரூபா மேம். 10 rupees. கட்டணம் 10 ரூபா தான் வரும். இதே லோக் அதாலத்துக்கு கட்டணம் இதே 10 ரூபா தான் அப்படின்னு நான் சொல்றேன். இது கரெக்டா? லோக் அதாலத்துல ஒரு கேஸ் போடுறாங்க. சோ இது வந்து இல்ல. இது ஃபீஸ் இல்லைன்னு படிச்சுட்டு நம்ம இங்க RTIலயுமே அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அதுல 10 ரூபா ஸ்டாம்ப் அதை வந்து பண்ணுவாங்க. சோ PIO கிட்ட இருந்து எவ்வளவு நாள்ல தகவல் வரணும்? RTI போட்டீங்கன்னா 30 days மேம். 30 daysக்குள்ள வரணும். ஆனா அதுலயே வந்து கரெக்டா 30 days கரெக்டா. 48 ஹவர்ஸ்னு ஒண்ணு சொல்லுவோம். எதுக்காக சொல்லுவோம்? அந்த எந்த மாதிரி தகவல் பெறக்கு 48 days வேணும்? தனி மனிதனோட லைஃப் டே. உயிர் சம்பந்தப்பட்டது மாதிரி இருக்கு. ஓகே. சென்ட்ரல் லைஃப் அண்ட் அதாவது என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தனி மனித சுதந்திரம் இல்லைன்னா ஒரு தனி மனிதனோட உயிர் தொடர்புடையதாக இருந்தால் அவ்வாறான தகவல்களை 48 மணி நேரத்துக்குள்ள வழங்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா?
சரி, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்க்கு கீழே தான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அது கரெக்டா? ஆமாங்க மேம். ஸோ ஆக்சுவலா என்ன செக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிவு வந்து 12 ஓகேவா? பிரிவு 12 படி வந்திருக்கும். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 12 அதுபடிதான் இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அமைவிடம் எங்க இருக்கு? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? சென்ட்ரல் டெல்லி ma'am. இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு சிஐசிக்கு டெல்லி. டெல்லி. இதோட செலக்ஷன் கமிட்டியில ஆப்போசிஷன் லீடர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இது கரெக்டா? சிஐசியோட கரெக்ட் மேம். செலக்ஷன் கமிட்டியில ஆப்போசிஷன் லீடர் இருப்பாங்களா? எஸ் மேம். ஓகே, இது கரெக்ட். என்ஹெச்ஆர்சில ஆப்போசிஷன் லீடர் இருக்காங்கன்னு சொல்றேன். இது கரெக்டா? எஸ் மேம். எஸ். ஸோ இதனால நான் வச்சுக்கோங்க என்ஹெச்ஆர்சில அதே மாதிரி சிஐசி அதுல இருக்காங்க. சிவிசி அப்புறம் இசி எலெக்ஷன் கமிஷன் அப்புறம் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதை தவிர்த்து ஒண்ணுல இருக்காங்கன்னா அது லோக்பால் லோக் ஆயுக்தால இருப்பாங்க. இந்த 5 விஷயத்துலயுமே அந்த செலக்ஷன் கமிட்டியில யார் இருப்பாங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க. நால்சா வருஷம் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எஸ் மேம். 1987. 87 நேஷனல் ma'am. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 86. 1987. The question is இது எப்ப நடைமுறைக்கு வந்தது? இந்த நால்சா எப்ப வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. 1988 ஆங்க. இல்ல, ஆக்சுவலா அந்த வருஷம் தான் ஆர்டிகல் 39A வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். WTO also the same year. WTO also the same year. மேம் நால்சா 1995. 1995. Yes. So நால்சா 1987. So இதன் மூலமா தான் ஆர்டிகல் 39A வந்து செயல்படுத்திருப்பாங்க 1995. ஃபேமிலி கோர்ட்ஸ் எப்ப வந்துச்சு? கோர்ட் பார்த்தோம். So அந்த மாதிரி ஃபேமிலி Edit கோர்ட்ல ஃபாஸ்ட் கோர்ட் எப்போ? பாஸ்போர்ட் 2000 மேம். கோர்ட் அதுக்கப்புறம் 2000. ஃபேமிலி கோர்ட். E-code 2005 ma'am. கோர்ட் 2005, ஃபாஸ்ட் கோர்ட் 2000 மேம். 2000, ஃபேமிலி கோர்ட் 2008. 2008 ஆங்க. இல்ல அதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். 2004. இது வந்து இது யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? ஃபேமிலி கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது யாரு? ஃபேமிலி கோர்ட் வந்து 1984. எஸ்டாப்ளிஷ்டு பை ஹூம்? இட் இஸ் Local. எஸ்டாப்ளிஷ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட். கன்சல்ட் வித் யாருன்னா கன்சல்ட் வித் ஹை கோர்ட். கன்சல்ட் வித் ஹை கோர்ட் அண்டர் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் தான் 1984. ஓகே, ஸோ 2 விஷயம் நாம வச்சுக்கணும். ஃபேமிலி கோர்ட் எப்போ வந்ததுன்னா 1984. யார் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். கன்சல்ட் பண்றாங்க, யாரை கன்சல்ட் பண்றாங்க அப்படின்னா ஹை கோர்ட். இந்த ஃபேமிலி கோர்ட்ல ஒரு விஷயம் சொல்லி அதை நம்ம அப்பீல் பண்ண முடியுமா முடியாதா? அத கொஸ்டினா ரைஸ் பண்ணலாம். முடியும் மேம். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுங்கிறது போக்சோ கோர்ட் தானேங்க மேம்? ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுங்கிறது விரைவு நீதிமன்றம். போக்சோ இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் தட். ஃபாஸ்ட் ட்ராக் ஒரு போக்சோ கோர்ட் இது மாதிரி போக்சோக்கு ஃபாஸ்ட் போக்சோக்கு வந்து அது தனி. போக்சோங்கிறதே வந்து அது தனி. போக்சோங்கிறது தனியானது. அதுக்கு நிறைய சர்டைன் ரூல்ஸ் இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க ஃபேமிலி கோர்ட் மட்டும் ஒரே ஒரு அப்பீல் கொடுக்கலாம். ஒரு டைம் வந்து அப்பீல் கொடுக்கலாம். அதுவும் எங்க மட்டும் தான் கொடுக்க முடியும்னா ஹை கோர்ட்ல மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ 1 அப்பீல் அலௌட் டு ஹை கோர்ட். ஹை கோர்ட் மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி கோர்ட்டாவது ஒவ்வொரு சிட்டில ஒவ்வொரு டவுன்ல இருக்கணும். 1 மில்லியன் பாப்புலேஷன் இருந்துருச்சுனாவே 1 மில்லியன் இல்ல அதுக்கு மேல இருந்ததுனாவே அந்த பர்டிகுலர் சிட்டிலயோ டவுன்லயோ இட்ஸ் அ மேண்டட்டரி. கட்டாயமா டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அட்லீஸ்ட் 1 ஃபேமிலி கோர்ட். ஓகே, எங்க ஃபேமிலி கோர்ட் இயர் சொல்லுங்க? 1984. 1984. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? ஸ்டேட் State கவர்மெண்ட் government and ஸ்டேட் consult கவர்மெண்ட் with பண்ணுவாங்க. கன்சல்ட் வித் ஹை கோர்ட் High மேம். Court. ஒரே ஒரு அப்பீல் தான் அலௌடு. அதுவும் எங்க தான் அப்பீல் பண்ண முடியும்? High Court. ஹை கோர்ட் only. ஓகே,
பில்ஸ் அப்படிங்கிற பழங்குடியினர் எந்த பகுதியில இருக்காங்க? எந்த ஸ்டேட்? பில்ஸ் ராஜஸ்தான் மேம். காசி பில்ஸ் வந்து ராஜஸ்தான். காசி காசி எங்க? செஞ்சு எங்க? முண்டா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். காசி வந்து ஏடிஎம் ஸ்கொயர் அந்த முண்டா state வந்து ராஜ்மஹால் பகுதி. முண்டா ஓகே ஜார்க்கண்ட். ஆக்சுவலா முண்டா ஜார்க்கண்ட். முண்டா கிளர்ச்சியிலே வந்திருக்கும் இல்லையா? ராஜ்மஹால் பகுதி தானே. செஞ்சு இப்பதான் கடைசியா 2ஆ பிரிச்சாங்க அந்த ஸ்டேட்டை. கடைசியா செஞ்சாங்க அப்படின்னு ஞாபகம். ஜம்மு அண்ட் காஷ்மீரா? ஆந்திரா. ஓகே, செஞ்சு வந்து ஆந்திரா. காசி வந்து பார்த்தோம்னா மேகாலயா. காசி மேகாலயா. ஓகே, இந்தியாவோட எக்கனாமிக் growth ரேட் வந்து கரண்ட் ஃபிஸ்கல் இயர்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருக்காங்க. IMF ஓட ஸ்டேட்டஸ் படி ஆஸ் ஆஃப் ஏப்ரல் 2025 இந்த ரிப்போர்ட் படி இந்தியாவோட எக்கனாமிக்கல் growth ரேட் எவ்வளோ? 13.75. இல்ல ரொம்ப கம்மி, அதை விட கம்மி தான். 6 தான் வரும். 6 பாயிண்ட்ல தான் வருது. 6.2 இந்தியாவோடது. ஓகேவா? இந்தியாவோட எக்கனாமிக் growth ரேட் வந்து கரண்ட் ஃபிஸ்கல் இயர்ல ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. எப்பவுமே இந்த ஏப்ரல் மாசம் வெளியிடுற டேட்டா வந்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஃபினான்சியல் இயரோட இந்த ஃபினான்சியல் இயரை மாத்த முடியும் பிரசிடென்டால டியூரிங் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? எஸ் மேம். True, ma'am. நம்ம வந்து இந்த ஃபிஸ்கல் ரிலேஷன்ஸ் படிக்கும்போது நம்ம பார்த்தோம். வேற என்ன பண்ண முடியும்? பிரசிடென்ட் சென்டர்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய அந்த ரெவென்யூல சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நம்ம படிச்சோம் ஆர்டிகல் 219 ஆர்டிகல் 215 படிச்சோம். எதுக்காக படிச்சோம்? நீதிபதிகளோட பதவி பிரமாணம். சாரி, ஓகே அது கரெக்ட். நான் இந்த ரெண்டே ரிலேட் பண்ணி உங்களை கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். ஆர்டிகல் 129 ஆர்டிகல் 215. 215 contempt of court மேடம். 215 வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஹை கோர்ட். ஓகேங்களா? இதுவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் சுப்ரீம் கோர்ட். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டோட சேர்ந்து இன்னொரு பாயிண்ட்டும் இந்த ஆர்டிகல்ஸ்ல வரும். என்னது? கண்டக்ட் ஆஃப் ரெக்கார்டு கோர்ட் கோர்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்டு. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம இந்த 1 2 3 213 ஞாபகம் வச்சுப்போம். 1 2 3 என்ன? 213 என்ன? அவசர கால குடியரசுத் Ordinance. தலைவர். இருக்கு. அதாவது 1 2 3ங்கிறது யாரோட ஆர்டினன்ஸ்? பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் பவர். 213 is a governor's ordinance making power. 129 is a contempt of court and the court of record of Supreme Court. Vice versa 215 வந்து it is for high court. ஓகே, காசி பழங்குடியினர் எங்கேன்னு சொன்னோம்? மேகாலயா. மேகாலயா. பில்ஸ் பில்ஸ் எங்க சொன்னோம்? ராஜஸ்தான். ஓகே, ராஜஸ்தான். ஒரு நிமிஷம். ஓகே, எக்கனாமிக் growth வந்து IMF எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இருக்க ஃபிஸ்கல் இயர்ல? 6. ஓகே, எந்த ஒரு கேஸ்ல வந்து பார்த்தோம்னா 9th ஷெட்யூல்ல வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் சட்டங்களை எல்லாமே ஏப்ரல் 24 1973க்கு அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உள்ளாகும் அப்படின்னு சொன்ன கேஸ். அந்த கேஸ் வந்த வருஷம்? ஐஆர் கோஹையில மேடம் 2007. வெரி குட். ஐஆர் கோயலோ கேஸ் வர்சஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2007. என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன டேட்டு சொல்லுங்க? டேட் சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன டேட்டு தான். ஏப்ரல் ஏப்ரல் 20. ஏப்ரல் 24 1973. இதுக்கப்புறம் இந்த 9th ஷெட்யூல்ல நீங்க வைக்கிற எல்லா ஐட்டம்ஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ஜுடிஷியல் ரிவ்யூவோட ஆர்டிகல் என்னன்னு சொல்லுங்க? 13. குட். BC. ஆர்டிகல் 13. ஓகே, பார்ட் 6ல எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் சபார்டினேட் கோர்ட்டை பத்தி சொல்லுது? சபார்டினேட் கோர்ட்டை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்ட் 6ல 233 ல இருந்து 237 233ல இருந்து
237 வரையிலும் 37. எஸ். ஃபேமிலி கோர்ட் வருஷம் சொல்லுங்க. 1984 மேம். 1984. அப்பீல் பண்ணலாமா? ஒன் One டைம் அப்பீல் time. பண்ணலாம். யார் High Court. அப்பீல் பண்ண முடியும்? டு ஹை கோர்ட் ஒன்லி மேம். ஹை கோர்ட் ஒன்லி. CIC not eligible for reappointment. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? Chief Yes, ma'am. Information Commission not eligible for a reappointment. Correct? Yes Yes, ma'am. ma'am. What about their term? What about Uh, their term? 3 years. No. 3 years. 3 years ma'am. Sorry. Actually வந்து இந்த term வந்து prescribed by central government. Central government வந்து prescribe பண்ணுவாங்க. இல்லைன்னா 65 years age. இது மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. யார் அப்பாயிண்ட் பண்றாங்க CIC-ய? அப்பாயிண்ட் பண்றது யாரு? Madam, only 65, madam. கேக்கல. Madam, only 65, madam. ஆமா, அந்த ஆப்ஷன்ஸ்ல இதுதான் இருந்துச்சு. ஆனா 3 Okay. இயர்ஸும் சில இடத்துல கொடுத்திருக்காங்க. ஆமா Okay, மேம். ma'am. 65 3 years or 65 age, whichever earlierங்கிறது தான் கரெக்டா இருக்கும். 3 years 65 age. ஆனா if சப்போஸ் ஏதோ பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்த 3 இயரை மாத்தலாம்னாலும் மாத்திக்கலாம். இதே மாத்தறனாலும் மாத்தலாம். இது வந்து அப்ளிகேட்டட் தான். இதே மாதிரி தான் நமக்கு எஸ்ஐசியும் நாட் எலிஜிபிள். ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு அவங்களும் நாட் எலிஜிபிள். ரெண்டுக்குமே வந்து அப்போசிஷன் லீடர் வந்து செலெக்ஷன் கமிட்டில வந்து இருப்பாங்க. ஓகேவா? இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே சொல்லுங்க. இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே. தமிழ்ல யாராவது சொல்லுங்க. சர்வதேச சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம். எஸ், சொல்லுங்க. கன்சியூமர் டே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல. December 9. கரெக்ட். டிசம்பர் 9 தான். டிசம்பர் 9. ஓகே. சிபிஐ இருக்கு இல்லையா, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன், அது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணுச்சு? சிபிஐ ரெக்கமெண்டேஷன். Madam committee. சிபிஐ ரெக்கமெண்டேஷன் சந்தானம் கமிட்டி. என்ன வருஷம்? சிபிஐயோட வருஷம் சொல்லிடலாம். 63. 1963. சிபிஐ ஃபர்ஸ்ட் வந்துச்சா சிபிசி ஃபர்ஸ்ட் வந்துச்சா? ஒருவேளை காலவரிசைப்படுத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். CBI தான் மேம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்ப சிபிசியோடைய 1964. இது என்ன கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? அதுவும் இது சந்தானம் கமிட்டி தான். எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா ஃபாலோவிங் பை ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சந்தானம் கமிட்டி அப்படின்னு படிப்போம். இந்த ரெண்டுல இந்த சிபிஐ சிபிசி இந்த ரெண்டுல எது வந்து அதோட பவரை டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அது மூலம் வாங்கிருப்பாங்க. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். சிபிஐ தான். வருஷம் இந்த 1941 ma'am. 1941 ma'am. 46. ஓகே, இந்த ஆக்ட் வந்து 46. Okay, ma'am. 1946 அதை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ரிலீஜியன் சொல்றேன், அதோட வர்ஷிப் பிளேஸ் சொல்லுங்க. இப்போ புத்திசம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன வர்ஷிப் பிளேஸ். இது புக்கோட டேட்டா தான். விஹாரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜெயினிசம் சொல்லுங்க. சமணம் சொல்லுங்க. ஜெயினிசம். அதே மாதிரி ஜுடாயிசம். பசாதி. ஓரளவு சொன்னீங்கன்னா போதும், ஏன்னா அது நமக்கு ஆப்ஷன்ல வரும்போது நம்ம கட்டாயமா எழுதிக்கோ. ஜுடாயிசம்க்கு சொல்லிருங்க. ஜெராஸ்ட்ரியம் சொல்லுங்க. ஜுடாயிசம்க்கு என்ன வரும்னா, ஜுடாயிசம்க்கு சின்னக்கா. சம்ஒன் வாய்ஸ் வெரி டிஸ்டர்ப் ஆகுதுப்பா, மியூட் பண்ணுங்க. ஓகே, ஜுடாயிசம் வந்து சின்னக்கா. ஜொராஸ்ட்ரியம் வந்து அகியாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்கூல் புக் தான், 6th வெரி லோவர் கிளாஸ் தான். யூனிட் 8, 9 இந்த பழைய இதுல எல்லாம் வந்து நம்ம படிப்போம். யூனிட் 8ல படிப்போம் அகியாரி. ஓகேவா? இப்போ வைக்கம் சத்தியாகிரகம்னா நமக்கு வந்து இயர் தெரியும் என்ன? 1934. ஆனா இப்போ ஒரு 4 சத்தியாகிரகம் போராட்டம் சொல்லிட்டு அதை காலவரிசைப்படுத்துங்கன்னு கேட்டிருந்தோம் லாஸ்ட் கொஸ்டின்ல நம்மளோட அகாடமில.
அது என்னன்னு சொல்லுங்க. குருவாயூர் சத்தியாகிரகம், சுசீந்திரம் சத்தியாகிரகம், வைக்கம் தெரியும். அதே மாதிரி இன்னொன்னும் நமக்கு தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு, அதுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் சத்தியாகிரகம். ஸோ இது வைக்கம், குருவாயூர், சுசீந்திரம் கோயில், மதுரை மீனாட்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1924 வந்து வைக்கம், குருவாயூர் வந்து 1931, அதுக்கப்புறம் சுசீந்திரம் வந்து 1926, மதுரை மீனாட்சி அம்மன் நமக்கு தெரியும். 10th பாக்ஸ்ல இருக்கும் இந்த கொஸ்டின். 1939. குட் கரெக்ட். 1939. குருவாயூருக்கு என்ன வருஷம் சொன்ன? 31. 91. சுசீந்திரம் 1926. இப்போ சொல்லுங்க காலவரிசைப்படி. அப்படியே ஒன்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. வைக்கம் சத்தியாகிரகம் 1924. 1924 வைக்கம். Then சுசீந்திரம். 1926. சுசீந்திரம். வைக்கம்க்கு அப்புறம் சுசீந்திரம் வந்துருது. ஓகே. குருவாயூர் 1931. 1931. 1931. மதுரை மதுரை மீனாட்சி 1939. 1939. ஓகே டன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்ப ஏற்படுத்தப்பட்டது? அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்ப ஏற்படுத்தப்பட்டது? மேம் ஆகஸ்ட் 1993, ஸ்டேட் வந்து 1997. கரெக்டா Madam. எஸ்டாப்ளிஷ் ஒரு டவுட் அதான் இந்த குருவாயூர் சுசீந்திரம் எல்லாமே டெம்பிள் என்ட்ரிக்காக நடந்த போராட்டம் எல்லாமே மேடம். கோயில் நுழைவு போராட்டம். எல்லாமே டெம்பிள் என்ட்ரி போராட்டம். ஓகே மேம். கோயில் நுழைவு, இந்த அன்டச்சபிலிட்டிஸ் அந்த விஷயமா தான் வரும். NHRC, NHRC ma'am. SHRC வருஷம் மட்டும் 1993 ரெண்டுக்கும் வருஷம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். NHRC வருஷம் 93 மேம். 1993. SHRC 97 மேம். கரெக்ட் 1997. ஓகே. அதுக்கப்புறம் டேட்டோட சொல்லுங்க. NHRC ஆகஸ்ட் அது அக்டோபர். October 12. April 17. எது State ஏப்ரல் தமிழ்நாடு 17 சொன்னது யாரு? அது கரெக்ட் தான். ஏப்ரல் 17 வந்து SHRC. ஏப்ரல் 17. இதே வந்து அக்டோபர் 12 வந்து நேஷனல். ஓகே NHRCக்கு வரும். எது? அக்டோபர் 12. ஸோ NHRC 1993. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 ஏப்ரல் 1997. இப்பதான் நம்ம கிளாஸ்ல அக்டோபர் 12 கொண்டு பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? அக்டோபர் 12க்கு என்ன பார்த்தோம்? RTA மேம். அக்டோபர் 12, 2005 RTA. அதே தான் நமக்கு NHRCன்னு வச்சுக்கோங்க. நம்ம RTA பெறது நம்மளோட ரைட்ஸ் தானே. Yes ma'am. எஸ் மேம். அத மாதிரி ஒரு NHRCக்கு அதே தான் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஹூ இஸ் கால்ட் அஸ் a diamond pillar of justice? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. அக்டோபர் 12 தானே மேம் UNOவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க 1945ல. அக்டோபர் 12 அது செக் பண்ணணும். அக்டோபர் 12 October 24 ma'am. ஏதோ ஒரு 24 தான். அக்டோபர் 24. ஓகே நீங்க மேம் சாரி. டிசம்பர் 12 அந்த மாதிரியும் இன்னொன்னு வரும். ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணி. டிசம்பர் 10 வந்து ஹியூமன் டிசம்பர் 10. டிசம்பர் 10 வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே. அக்டோபர் 24 வந்து UN டே. டிசம்பர் 9 இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இன்டர்நேஷனல் ஆன்டி ஆன்டி கரப்ஷன், இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே. ஓகே. ஹூ இஸ் நோன் அஸ் டைமண்ட் பில்லர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி? தமிழ்ல சொல்லுங்க யாராவது. யார் வந்து வைரம். வைரம் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட வைரத்தூண் என்று அழைக்கப்படுபவர் யாரு? இது வந்து வெங்கடேஷன் சார் புக்ல இருக்கு. இல்ல ஆக்சுவலா பெரியார் வந்து 1938ல வந்து லீடரா வந்து செலக்ட் பண்ணாங்களா பெல்லாரி ஜெயில இருக்கிறவச்ச. அப்போ அதுக்கு முன்னாடி இவர்தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடரா இருந்திருப்பாங்க. இவர்தான். கேவி ரெட்டி மேம். ஜெயலலிதா வந்து ஏதாவது வழக்குக்கு உள்ள போகும்போது யார் சிஎம்மா இருப்பாங்க? அவர் இல்ல ஆக்சுவலா அவர் பேரு ஏடி பன்னீர்செல்வம். டிட் யூ ரிமெம்பர்? இப்ப ஒரு ஆள் ஞாபகம் தான். சோ இவரை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைமண்ட் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமண்ட் பில்லர் ஆஃப்
ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூஸ் நோன் அஸ் அ பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி? பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஹூ? அண்ணா நோ, மேம். வெரி வெல் நோன். அண்ணா எஸ், மேம். அண்ணா. பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டியே யாரு? அண்ணா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திராவிட மணி என்று அழைக்கப்படுபவர் யாரு? இதயம்ல பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட மணி என்று அழைக்கப்படுபவர் யாரு? திராவிட மணி யாரு? இவர் தான் தாத்தா என்று அழைக்கப்பட்டோம். ஆதி திராவிட மகாஜன சபை இவர் தான் பண்ணிருப்பாரு. ஜீவித சரித சுருக்கம் ரெட்டைமலை ஆட்டோபயோகிராஃபி சீனிவாசன் இவர் தான். கரெக்ட். சோ ரெட்டைமலை சீனிவாசன். சோ ரெட்டைமலை சீனிவாசன் தான் நம்ம என்ன சொல்றோம்? திராவிட மணி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி யாரு? அண்ணா அண்ணா. தென் வந்து மேம், அது டைமண்ட் பில்லர் ஆஃப், வரதராஜுல தான் மேம் சொல்லிருப்பாங்க. மேம் மாலை மணின்னு ஒரு புக்கு கூட அண்ணா எழுதியிருக்காரா மேம்? ஆமா, மாலைமணி அவர் தான் வருவாரு. திராவிட நாடு அவர் தான் வருவாரு. அண்ணா தான் வருவாரு. வரதராஜலு தான் சொல்லியிருப்பாங்கப்பா. பிரெயின் ஆஃப் ஓகே ஜஸ்டிஸ் பார்ட்டியே அண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜலு நாயுடு சொல்லியிருப்பாங்க. வரதராஜலு தான் பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அண்ணா வந்து சொன்னது. இதயம்னு சொல்றது நடேசனாரா மேம்? இதயம் வந்து செக் பண்ணணும். நடேசனாரா தான் இருக்கலாம். வேற யாராவது படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? ஓகே, செக் பண்ணிக்கலாம்ப்பா. அந்த புக்ல இருக்கு, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. மெட்ராஸ், நீங்க வரதராஜலுன்னு சொன்னால் நாம வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் யாரு ஸ்டார்ட் பண்ணது? மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன். இப்ப நான் என்ன இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னு ஸ்டார்ட் பண்ணேன்? யாருன்னு சொல்லும் போது இது நான் வரதராஜலு அண்ட் இன்னொரு சொன்னீங்க, சொல்லுங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க தானங்க மேம்? ஆமா ஆமா, எஸ். வரதராஜலு, திருவிகா 2 பேரும் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன், சென்னை மாகாண சங்கம் இத வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஜஸ்டிஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஜஸ்டிஸ் நீதி குடியரசு கட்சின்னு நினைக்கிறேன். தமிழ் எனக்கு கரெக்டா தெரியலப்பா. ஜஸ்டிஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி யாரு? ஜஸ்டிஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டில வந்து சிஎம்ஆ இருந்திருப்பாங்க. 1920ஸ்க்கு அப்புறம் சிஎம்ஆ இருக்கிற ஒருத்தர் தான். சுப்பராயன் நாலாவது அதுக்கு அடுத்து சொல்லுங்க. முனுசாமி நாயுடா மேம்? முனுசாமி, யா, முனுசாமி. ஓகே, ஜஸ்டிஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பை முனுசாமி. ஓகே, யாரு வந்து தர்மபுரியில பாரதி ஆசிரமத்தை வந்து தோற்றுவிச்சாங்க? தர்மபுரியில பாரதி ராஜாஜி ஆசிரமம் தோற்றுவிச்சவங்க யாரு? நோ, ராஜாஜி வந்து புதுக்கோட்டை. எஸ், சிவாதா வந்து தர்மபுரி. மேம் இதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து சிஆர் தாஸ் அவர் போட்டிருக்காங்க. ஆமா, அடிக்கல் ஃபவுண்டேஷன் நாட்டுற- அடிக்கல் நாட்டல் பண்ணது வந்து சிஆர் தாஸ் தான். கரெக்ட் தான். ஓகே, யாரு வந்து குமாரசாமி ராஜா? குமாரசாமி ராஜாவோட பொலிட்டிக்கல் குரு. குமாரசாமி ராஜாவோட பொலிட்டிக்கல் குரு யாரு? PS குமாரசாமி ராஜா நம்ம படிப்போம்ல, எங்க படிப்போம்? முதல்வர். சிஎம் லிஸ்ட்ல படிப்போமா? Yes, ma'am. ரிபப்ளிக் அப்போ 1950ஸ்ல இவர்தான் சிஎம்ஆ இருந்திருப்பாரு. ரிபப்ளிக் அப்போ. ஓகே, இவரோட குரு, அரசியல் குரு யாரு? ஆக்சுவலா அவர் தான் ராஜபாளையம்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இல்ல ராஜாஜி கிடையாது. ராஜபாளையத்துல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ராஜபாளையத்துல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916ல இவரோட குரு தான். ஐபி அரங்கசாமி ராஜாவாங்க. எஸ், கரெக்ட். ஐபி அரங்கசாமி ராஜா. அரங்கசாமி ராஜா அதுதான் வந்து இவரோட பொலிட்டிக்கல் குரு. அதே மாதிரி ராஜபாளையத்துல ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அந்த ஹோம் ரூல் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 1916ல. ஆக்சுவலா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல காதி மூவ்மெண்ட்டையும் கூட இவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. காதி மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நாம இருக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. ஸ்ரீவில்லிபுத்தூர்னா என்ன சரணாலயம் ஞாபகம் வரும்? குரில் அனில் காதி மூவ்மெண்ட் 1921ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சால்ட் சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, ராஜபாளையத்துல வந்து சால்ட் சத்தியாகிரகாவை வந்து லெட் பண்ணது இவர் தான், நடத்தினது இவர் தான். ஓகேவா?
இதெல்லாம் மேடம் ம் மேடம் மேடம் அதாவது PS குமாரசாமி ராஜாக்கு தான் இவரு பொலிட்டிக்கல் குரு மேடம், இவருக்கு அது புரியல மேடம். அதாவது பொலிட்டிக்கல் குரு ஆஃப் குமாரசாமி ராஜாவுக்கே இவர் தான் குரு. அரங்கசாமி ராஜா தான் குரு. ஓகே மேம். ஓகே, பொலிட்டிக்கல் குரு ஆஃப் இது. இப்ப எப்படி சத்தியமூர்த்தி காமராஜரும் அந்த மாதிரி. ம். ஓகே, எம்பிடி ஆச்சாரியன்னு சொல்றாங்களே, எம்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு சொல்லுங்க. மண்டயம் ம் மண்டயம் திருமலை மண்டயம் மண்டயம் பார்த்தசாரதி மண்டயம் பார்த்தசாரதி திருமலை ம் சம்திங். திருமலாச்சாரியா. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இவர் தான் பாரதியோட 2 பேரும் சேர்ந்துதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழ், ஒரு நேஷனல் ஜேர்னல்ல வந்து 1906ல உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொஸ்டின்ல. நேத்து நீங்க அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த அரங்கசாமிக்கு நம்ம கொஸ்டின் வச்சுதான் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். சொல்லுங்க. மண்டயம் பார்த்த சாரதி இப்படியே தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மண்டயம் பார்த்த சாரதி திருமலாச்சாரியா உடன் இணைந்து, அதான் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு பாரதியோட. அலாங் வித் பாரதி co-founded the weekly nationalist journal இந்தியா in 1906. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் பார்க்கலாமா? ரிப்பீட் பண்ணணுமா இந்த கொஸ்டினப்பா? மேம் ஆக்சுவலி அந்த இது புத்திசம், சமணம், ஜெயினிசம் அது மட்டும் லாஸ்ட்ல ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. இப்பவே பண்ணிடலாம். அந்த இதுதானப்பா வர்ஷிப் பிளேஸ் தானே, எஸ் மேம். அதானே சொல்றீங்க. புத்திசம்க்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திசம்க்கு வந்து விகாரம், புத்த விகாரங்கள் அப்படின்னு தான் சொல்வீங்க. சோ விகாரம், தமிழ்ல விகாரா, இங்கிலீஷ் விகாரானா தமிழ்ல விகாரம் தானே எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ஜெயினுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பசாதி. ஜெயினுக்கு பசாதி. ஓகேவா? அடுத்து ஜொடாயிஷம் இருக்கு இல்லையா? ஜொடாயிஷம் வந்து சின்னகாக். ஓகேவா? இங்க ஜி மாதிரி இருக்கு, இங்க சீன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு பார்த்தாலும் ஜொராஸ்ட்ரியம்க்கு அப்படிதான் இருக்கும். ஜொராஸ்ட்ரியம்க்கு அகியாரி. சமணம்க்கு மேம் அகியாரி. சமணம் தான் ஜெயின்பா, பசாதி. சமணம்க்கு வந்து பசாதி. சமணம் போட்டு பந்தியில உட்காந்துருப்போம் நான் வச்சுங்க. இல்லைன்னா பந்தியில வந்து ஜாதி பார்க்க கூடாது, சமபந்தி நடத்தணும். எல்லாரும் சமணம் போட்டு தான் சாப்பிட போறாங்க, அதுக்கு என்ன இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்ட்டு. திராவிடமணி யாருன்னு சொன்னோம்? ஓகே. விச் புக் ஆன் இந்தியன் ஹிஸ்டரி ரிட்டன் பை அயோத்திதாச பண்டிதர்? இந்திய வரலாறு பற்றி அயோத்திதாச பண்டிதர் எழுதின புக்கு என்னன்னு கேக்குறேன். இந்தியன் ஹிஸ்டரி பத்தி, ஓகேவா? இந்திய வரலாறு பத்தி அயோத்திதாச பண்டிதர் எழுதின நூல். இந்திர தேச சரித்திரம். வெரி குட். இந்திர தேச சரித்திரம். இதுதான் வந்து அயோத்திதாச பண்டிதர் எழுதின நூல். ஓகே. மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் யாரு பார்த்தோம்ப்பா? மெட்ராஸ் பிரசிடென்சி. ஓகே, ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். கூற்று வந்து ஜின்னாவை வந்து அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லிம் யுனைட்டி அப்படின்னா என்னன்னா, இந்து முஸ்லிம் இணைப்பிற்கான தூதுவர் அப்படின்னு ஜின்னாவை சரோஜினி நாயுடு சொன்னாங்க அப்படின்னு வந்து கூற்று. காரணம் வந்து பிகாஸ் ஹிஸ் ரோல் இன் பிரிங்கிங் த காங்கிரஸ், அதாவது காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் ஒன்றாக இணைத்த ரோல், லக்னோ பேக்ட் 1916ல அந்த ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ஜின்னாவோடது. அதனாலதான் சரோஜினி நாயுடு வந்து அந்த லக்னோ பேக்டுக்கு இவங்க தானே ஹெட்டா இருந்திருப்பாங்க, சேர்டா இருப்பாங்க, அப்படிதானே? சோ அதனால அவங்க ஜின்னா வந்து அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லிம் யுனைட்டின்னு சொன்னாங்க. சோ அசர்ஷன் ரீசன் கரெக்டா எக்ஸ்பிளைன்ஸா? ரெண்டுமே கரெக்டா எக்ஸ்பிளைன் ஆகுது.
லக்னோ பேக்ட் 2016 தானே மேம்? என்னது? லக்னோ அந்த 1960 இந்த இயர் மேம். நான் 2000 நான் போட்டேன். இல்ல 1960. 1916 லக்னோ பேக்ட் ஆக்சுவலி லக்னோ பேக்ட் இஸ் அ லக்கி பேக்ட்னு சொல்லுவாங்க. காந்தி நேருவும் சேம் டைம் சந்திச்சுட்டாங்க ஒரு இதுல. முஸ்லீம் லீக்கும் இவங்களும் வந்து ஒட்டுக்கா வந்து மீட் பண்ணுவாங்க. முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் வந்து டைப் வச்சுக்குவாங்க. ஓகே நம்ம மியூச்சுவலா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லக்னோ இஸ் அ லக்கி பேக்ட்னு சொல்லுவோம். 1916 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அணுசீலன் சமிதி கல்கட்டாவோட அணுசீலன் சமிதி வருஷம் சொல்லுங்க. அணுசீலன் சமிதி கல்கட்டா வருஷம் 1902 மேம். 1902. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த புரட்சிகாரவாத இயக்கம் எல்லாம் பண்றதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான காசை வந்து திரட்டுறதுக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வதேசி டெக்காய்டி ரைஸ் த ஃபண்ட் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க 1906. அது கரெக்டா எந்த இடம்னு கேக்குறாங்க. எனக்கு கரெக்டா தமிழ்ல கேட்கறதுக்கு வரல. புரியுதா? அதாவது இந்த ஸ்வதேசி டெக்காய்டிக்கு ரைஸ் த ஃபண்ட்ஸ் வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் எந்த இடம்னா ரங்பூர். யா கரெக்ட், ரங்பூர். அது என்ன வருஷம்னா 1906. மேடம் 1906 என்ன மேடம்? எப்படி சொல்றது, ஃபண்ட் வந்து வாங்குறதுக்காக ஒரு அமைப்பு மாதிரி கிரியேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா அதுக்கு ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி இருங்க. அதுக்கு நான் கரெக்டா ஏன்னா இப்போ இந்த அணுசீலன் படிக்கும்போது அது வந்து நான் அந்த கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சு. அதாவது கொள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், சமூக கொள்ளைங்கிற மாதிரி ஓகே. ஏமாத்திரம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் எங்கேயாவது அமௌண்ட் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து வழிமறிச்சு கொள்ளையடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரெவல்யூஷனரிஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பாம் ஃபேக்டரி ஒன்று ஏற்படுத்துவாங்க. எந்த இடத்துல? 1908. இது எல்லாமே இந்த புரட்சிகர தேசியவாதிகளை நம்ம படிப்போம். Yes, மணித்தலால மணித்தலா. கார்டன் ஹவுஸ். மணித்தலால அந்த ஃபேக்டரி வந்து கார்டன் ஹவுஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த இடம் பாம் ஃபேக்டரி யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணது? ஒருத்தர் பேர் சொல்லுவாமே. பிவி சுப்பிரமணியம். இல்ல, ஹேமச்சந்திரா கனுங்கோ. ஹேமச்சந்திரா கனுங்கோ. இந்த 3 ஈவெண்ட்டையும் கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்த சொல்லியிருந்தாங்க. அணுசீலன் சமிதி 1902, அப்புறம் இந்த ஸ்வதேசி டெக்காய்டி இந்த கொள்ளை பண்ணாங்க இல்லையா ரங்பூர்ல, அது 1906. அதுக்கப்புறம் ஹேமச்சந்திரா கனுங்கோ எஸ்டாப்ளிஷ் த பாம் ஃபேக்டரி. அதுக்கப்புறம் கக்கோரி சதி வழக்கு. இந்த 4மே வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டெஸ்ட்ல. கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் வருஷம் சொல்லிடுங்க. கான்பூர் நாளைக்கு சதி 24 வழக்கு வந்து கொஸ்டின் கேக்குறேன். யார் எதுக்கு வாதாடினாங்க, எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ண குற்றப்பத்திரிகை, எவ்வளவு பேரை வந்து தூக்குல போட்டாங்க, கரெக்டா என்ன சிட்டகாங் ஆயுத தாக்குல்னா யார் யார் வருவாங்க, இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வாங்க நாளைக்கு. சோ கான்பூர் வந்து 1924. சிட்டகாங் எப்போ? 1930. இன்னொன்னு என்னமோ கேட்டேனே 1925. கக்கோரி வந்து 1925. மீரட் வந்துப்பா அதுவும் 25 தான் மேம். மீரட் வந்து 29. ஓகே ஓகே. அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லிம் யுனைட்டின் சரோஜினி நாயுடு யாரு சொன்னாங்க? முகமது அலி முகமது அலி ஜின்னாவை சொல்லுவாங்க. ஓகே. ஸ்வதேசி இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொமோட்டிங் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னது யாரோட கோட்? ஸ்வதேசி அப்படிங்கிறது நம்ம சுயசார்பு கொண்ட ஒரு விஷயம்தான். அது வந்து லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், தற்சார்பு கொண்டதாக இருக்கும் அப்படின்னு யார் சொன்னது? ராணடேவா மேம்? அந்த கோட் வந்து காந்தியோடது. இது வந்து காந்தி நம்ம யூக மாட்டோம் பாருங்க. ஏன்னா லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ பத்தி அவர் பேச மாட்டாரு அப்படின்னு நம்ம காந்தி போடவே மாட்டோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எஸ், மேக்ஸிமம் ஒரு 200 கொஸ்டின் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு 11+ கொஸ்டினாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி கேட்டுருவோம். இது நம்ம கொஸ்டின் இந்த பழைய கொஸ்டின் போன டெஸ்டோடதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஐஎன்எம் பார்ட் கொஞ்சம், பாலிட்டி பார்ட் கொஞ்சம் எடுத்தேன் நான் அதுல இருந்து. அது சொல்லட்டுமா? ஐயோ தமிழ்ல தான்ப்பா எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கடகடன்னு ஈஸியா எழுதுறதுக்கு
இருக்குன்ட்டு நான் இங்கிலீஷ்ல எழுதிடுறேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். எனக்கு அந்த 10 மணி குரூப் டெலகிராம் யாராவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நான் இப்பதான் மேம் ஜாயின் பண்றேன். லைக் தட் யாராவது இருக்கீங்களா? செல்வி. ஆமா மேம். இருந்தீங்கன்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு எனக்கு டெலகிராம் லிங்க் மட்டும் போடுங்க. இப்போ சப்போஸ் சடனா இப்போ எல்லா குரூப்லயும் மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணணும். பட் சடனா எனக்கு அப்போ ஒர்க் இருந்துச்சு இன்ஃபார்ம் பண்ண முடியலன்னாலும் நான் ஒரு 8:30 ஈவினிங் நைட் டைம் வந்து இன்னைக்கு கிளாஸ் இல்லை இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லிடுவேன். இந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 945526. இந்த கிளாஸஸ் டோட்டலா ஃபர்ஸ்ட்ல இருந்து அட்டன் பண்றவங்க சொல்லுங்க, எவ்வளவு நாள்ப்பா கிளாஸ் போயிருக்கும்? நமக்கு நாளுங்கிறத விட எவ்வளவு செஷன் போயிருக்கும்? நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ் இதோட ரெக்கார்டட் அப்படியே இதை நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணோமா இல்லையா? பண்ணிருக்கோம். பண்ணோம். ஸோ அதோட ரெக்கார்டட்ஸை பத்தியுமே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன்னா இப்ப நம்ம ஏதோ ஒரு மேக்ஸ் சம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ 7867 பண்ணும் 7867 94 94 55 55 26. 26. Okay, thank you. ஓகே. ஏன்னா இனி நம்ம கொஞ்சம் மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால வந்து நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அந்த குரூப்ல தான் போடுவேன். அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? ஏங்க இந்த மேக்ஸ் யார் ஃபர்ஸ்ட் போடுறான்னு பார்க்கலாம். ஒரு ஷாப் கீப்பர் வந்து இது பர்சன்டேஜ் சம். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் கூட்ஸை ஒரு பொருளை வந்து காஸ்ட் ப்ரைஸை விட வாங்கின விலையை விட 15% அதிகமா விற்கிறாங்க, அதிகமா வச்சு அதுக்கப்புறம் ஆஃபர் ஒரு 15% சொல்றாரு. ஆஃபர் 15% சொல்றாரு. இப்போ அவருக்கு லாஸா ப்ராஃபிட்டா நம்பர்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம். ப்ராஃபிட்டா லாஸான்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். Loss. அதுக்கு ட்ரிக் எப்படி கொடுப்பீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா போதும். Loss தான் மேம். இது லாஸ்ட் சரி, எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்டா சொல்லுங்க. 1%. 1%. 1 எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமெல்லாம் வேணும். 1. மேம் இது வந்து இதுக்கு 2.25% ஃபார்முலா மட்டும் சொன்னீங்கனாலும் ஓகே தான். இல்ல ஃபார்முலா இது சொல்லுங்க. 2.25% மேம் இது. எஸ். x plus y into x plus y by 100 மேம் இது. 2.25 இதுதான் x plus y plus xy by 100. இதே வந்து இப்போ ப்ராஃபிட்னா பிளஸ் போடுங்க, இல்லைன்னா மைனஸ் போடுங்க. இது ப்ராஃபிட், இது லாஸ். எக்ஸுங்கிறது ப்ராஃபிட், ஒய்ங்கிறது லாஸ். ஓகேங்களா? இதில் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் வரலைன்னா அந்த குரூப்ல சொல்லுங்க. நம்ம யாராவது போட்டவங்க வந்து ஆன்சர் சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதனால தான் நான் வந்து அந்த குரூப்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? புரிஞ்சுதா? லாஸ்ட் தானப்பா அது? மேடம் இப்போ ஒரு லாஸ்ட் குரூப் தான், இருக்கு. லாஸ்ட் தான். சொல்லுங்க இது சொல்லுங்க. வேற group மேடம். இந்த நம்பர் சொன்னேன் அது வேற குரூப்பா மேம்? எந்த நம்பர்? இப்போ நம்பர் 10 சொன்னீங்களா மணி மேம்? 10 மணி பட்டாசுன்னு இருக்கும். ஏன்னா 10 மணிக்கு நாங்க ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம் ஓகே மேம். அப்படின்னு அது ஒரு தெரியுது. டெலகிராம் லிங்க் டெலகிராம் குரூப்ல இருக்கும். ஏன்னா நான் இப்போ நிறைய குரூப் ஒரு 10-15 குரூப் எல்லாருக்குமே நான் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா குரூப்லயும் நான் அட் அ டைம்ல கொஸ்டின் போட முடியாது. நீங்களா ஒவ்வொரு குரூப்லயும் செதறி இருப்பீங்க. அதனால தான் நான் அந்த டெலகிராம் குரூப்பை கனெக்ட் பண்றேன். தென் சம் ஆஃப் யூ என்ன கேட்பாங்கன்னா இதோட ரெக்கார்டட் கிளாஸ் கேட்பாங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, இல்லை சடனா இது வந்து பண்ண முடியாது, அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற போது இனிலாம் டெய்லி போட ஆரம்பிச்சிருவேன். சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஏதோ ஒரு டைம்ல 2 செஷன் கூட போடுவேன். இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி ஃப்ரீயா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 o'clock நான் வந்து மெசேஜ் போட்டு 2 o'clock நம்ம செஷன் வச்சுக்கலாம்னு சொல்லி செஷன் வச்சுட்டுருவேன். ஸோ நிறைய செஷனா வைக்கும்போது உங்களுக்கு ரெக்கார்ட் வேணும்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவாங்க. நான் எடுப்பேன், இல்லைன்னா சார் எடுப்பாங்க. வேணும்னாலும் வாங்கிக்கலாமா மேம்? வாங்கிக்கலாம். எத்தனை செஷன்ப்பா போயிருக்கு? எவ்வளோனா மேம் அப்ப எவ்வளோ யூடியூப்ல போகுது எனக்கு யூடியூப்ல 3 யூடியூப்ல செஷன் அப்லோட் சும்மா பண்ணுங்க. யூடியூப்ல சும்மா போடுறதுப்பா. ஒரு 5-6 செஷனுக்கு 1-2 செஷனும் போட்டு யூடியூப்ல போடுவாங்க. அது வந்து இல்ல. அந்த நம்பர் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். ஒரு சம் சொல்லிடுறேன், அவங்க போட்டுட்டு இருப்பாங்க, நான் சொல்றேன். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் ஒரு டைனிங் டேபிளோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அதோட காஸ்ட் வந்து 8400. இது போட்டீங்கன்னா நீங்க மேக்ஸ்ல ரொம்ப புரிதலோட இருக்கீங்கன்னு அர்த்தம்.
இதை வந்து பை பண்றாங்க. 10 இன்ஸ்டால்மெண்ட்ல இதோட அமௌண்ட் வந்து பே பண்றாங்க. 10 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றாங்க. இஎம்ஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா 875 ரூபா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஒருவர் ஒரு டைனிங் டேபிளை 8400 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ இது வந்து காஸ்ட் பிரைஸ். எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல தராங்க? 10 இன்ஸ்டால்மெண்ட்ல தராங்க. இஎம்ஐ எத்தனை ரூபா? 875 ரூபா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை இன்ட்ரெஸ்ட்ல கட்டி முடிப்பாங்க? எத்தனை இன்ட்ரெஸ்ட்ல 10 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி முடிக்க முடியும்? ஓகே, இங்க நான் நம்பர் எழுதுற பாருங்க. 7867945526. என்னை பொறுத்தவரையில் இப்போ 1 hour அப்படிங்கும் போது டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் நான் கேட்டு ரொம்ப டைமே உங்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். எனக்கு இருக்கிற டைம்ல ஒரு 100+ ஆவது ஒரு கிளாஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். எவ்வளவு கேட்டீங்க? அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% ஆன்சர் வந்து 10%. இது சம் போடுங்க. இல்ல இந்த சம் வரல அப்படின்னா நீங்க அந்த குரூப்ல வந்து எனக்கு வரலன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஒன்னா நான் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவேன். இல்லைன்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க போட்டவங்க யாராச்சும் போடுவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து விஷயம் இதுல. ஓகே, இந்தியன் ஸ்லேவரி ஆக்ட் எப்ப வந்துச்சு? அந்த ஆக்ட் படிதான் ஸ்லேவரி இந்தியால அடிமைத்தனத்தையும் ஒழிச்சாங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. 1843 இந்தியன் ஸ்லேவரி ஆக்ட் இது சொல்லிருங்க அப்போ. தமிழ்ல சொல்லுங்க. 1843 தான். அடிமை தான் வரும். எஸ், இந்திய அடிமை சட்டமா, அடிமை ஒழிப்பு சட்டமா? இந்தியன் ஸ்லேவரி ஆக்ட் வந்து 1843. ஓகேவா? யாரோட காலத்துல இந்த ஸ்லேவரி ஆக்ட் கொண்டு வரும்போது யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க? Who was the Governor General of India? Lord Ellenborough. இது டஃப்பான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க நம்ம கொஸ்டின்ல. 1842ல இருந்து 44 வரையில இவர் தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்காங்க. ஓகேவா? டான் சொசைட்டி யாருப்பா? நான் கேட்டேன்னு நினைக்கிறேன். செகண்ட் கிளாஸோ தேர்ட் கிளாஸ். டான் சொசைட்டி யாருப்பா? சதீஷ் சந்திரா. சதீஷ் சந்திர முகர்ஜி. சதீஷ் சந்திர முகர்ஜி. எப்பன்னா 1902. வருஷம் என்ன? 1902. எங்க? பெங்கால்ல தொடங்கியிருப்பாங்க. 1902. இப்பதான் நம்ம ஒரு சமிதி கல்கட்டாவுல 1902 பார்த்தோம். 1902 பார்த்தோம். வெரி குட். எகெயின் நாய்ஸ் கேக்குது எனக்கு. யாரு? 1902 டான் சொசைட்டி. 1902 பெங்கால்ல. எதுக்குன்னா டு ப்ரொமோட் நேஷனல் எஜுகேஷன். அத வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ்னா என்னன்னா அவங்க லோக்கல் லாங்குவேஜ்லயே கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த டான் சொசைட்டியோட ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஓகே, பப்ளிக் எஸ், வட்டாரம். அந்த வட்டார மொழிகளில் பயிற்றுவிக்கிறது. பப்ளிக் மீட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பப்ளிக் மீட்டிங்ஸ் ஆக்ட் 1905. என்னன்னா பப்ளிக் கேதரிங்க வந்து ஏதாவது பிரிட்டிஷ் அத்தாரிட்டிக்கு ஏதாவது த்ரெட், ஏதாவது இடையூறு வர்ற மாதிரி இருந்தாவோ இல்ல அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாவோ அதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக வந்த ஒரு மீட்டிங். அது வந்து ஆன்சர் நீங்க என்ன சொன்னீங்க? இல்லைன்னா நான் க்ளூ தரேன், சொல்லுங்க. 1907. ஓகே, 1907. அயோத்திதாச பண்டிதரோட ஏதோ ஒரு க்ளூ தரலாம் நினைச்சேன். என்ன தந்திருப்பேன்? ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழ். ஓகே, அடுத்து சொல்றேன். எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்ஸ் ஆக்ட். இதையுமே நான் வந்து அயோத்திதாச பண்டிதரோட லிங்க் பண்ணிருப்பேன். எப்படி? தமிழன் சொல்லி பெயர் மாற்றினது 1908. எக்ஸ்ப்ளோசிவ்னா இந்த வெடிமருந்துகள், இந்த மாதிரி வெடிமருந்து பொருட்கள் இதையெல்லாம் வந்து தடுப்பாங்க. என்னன்னா இப்ப ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்களே, ரெவல்யூஷனரி குரூப்,
மாடரேட் எக்ஸ்ட்ரீமிட் மாதிரி ரெவல்யூஷனரி என்ன சொல்லுவோமா? புரட்சியாளர். புரட்சிகரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துப்பாக்கி எடுத்து போடுறது, துப்பாக்கி யூஸ் பண்ணுவாங்க, குண்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறக்காகத்தான் 1908ல வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சிவ் ஆக்ட். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் இன்செட்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் ஆக்ட், நியூஸ் அதுவும் 8 பேப்பரோட தான் மேடம். பத்திரிகை கொள்றது. 1908. ஸோ இதுவுமே வந்து 1908 நியூஸ். எனக்கு சடனா இந்த ஒரு வருஷத்துல இருந்து நானா கொஸ்டின் கேட்டிருக்கேன். நான் எடுத்து எழுதிட்டு வரும்போது தமிழ்லயே நான் எழுதுறேன். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஓகே தானே? இந்த மாதிரி பண்ணாலும் விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஓகே நமக்கு எஸ் மேம். ஆப்ஷன் எம்சிக்யூல வரும்போது நம்ம எழுதிடலாம் இல்லையா? எஸ் மேம். ஓகே, இதுமே என்னன்னா ரெவல்யூஷனரி கண்ட்ரோல் தான். ரொம்ப பீப்புளை வந்து எஜுகேஷன் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்க்கு கொண்டு வந்தாங்கன்னா அதையெல்லாம் பேன் பண்றதா வந்து இந்த நியூஸ் பேப்பர். ஓகே, அண்ணாவோட எந்த இதழை வந்து பேன் பண்ணிருப்பாங்க? ஆரியமாயை. 1950ல ஆரியமாயை. ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒன்னா ஃபைனை கட்டு இல்ல ஜெயிலுக்கு போ அப்படிம்பாங்க. ஃபைன்ல கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கே போயிருப்பாரு அண்ணா அதுக்காக. அதே மாதிரி பெரியார் வந்து பொன்மொழிகள்னு சொல்லி ஒன்று பப்ளிஷ் பண்ணாரு. அதுக்காகவும் அவர் ஃபைன் கட்ட மாட்டாரு, நான் ஜெயிலுக்கே போறேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஓகேவா? அடுத்தது இயர் ஏன்னா அது எல்லாமே எஜுகேஷன் எகெயின்ஸ்ட் சாரி பிரிட்டிஷ். வருஷம் இயர் எதுக்குப்பா? 1950 ஆரியமாயே 1950. 15 50 50 1950. இந்த ரைட்டிங் பேட் எனக்கு கொஞ்சம் நியூ, அதனால எனக்கு கரெக்டா எழுதவில்லை. நான் அப்பப்போ கரெக்டா எழுதுறேன். ஓகே, ஃபாரினர்ஸ் ஆர்டினன்ஸ் ஆக்ட். எனக்கு ஒரு டவுட்பா. சொல்லுங்க மேம். ஆரிய மாதா இதுல வந்து அண்ணா வந்து பேன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்பெல்லாம் பிரிட்டிஷ் இருந்து நம்ம சுதந்திரம் விட்டுட்டோம்ல, அதை ஏன் பேன் பண்றாங்க? ஆரியமாயை அப்படிங்கிற ஒரு இதழ். அதாவது ரொம்ப காங்கிரஸ்க்கு எகெயின்ஸ்டா, சாரி பிரிட்டிஷ்னு சொல்லிட்டேனா, காங்கிரஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கும். ரொம்ப அரசியல்ல வந்து ப்ளேம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பண்ணிடுவாங்க 1950. அடுத்து இன்னொருத்துக்கு சொன்னீங்களா? இன்னொரு பத்திரிக்கை ஆரியமாயை 1950. பெரியாரோடது மேம். பெரியாரோட பொன்மொழிகள். பெரியாரோட பொன்மொழிகள். அதுக்கு இயர் அது வருஷம் நான் செக் பண்ணி சொல்றேன். ஆனா இது வந்து நம்ம படிச்சிருக்கோம். பெரியாரோட ஓகே. பொன்மொழிகளும் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஆரியமாயை அண்ணா. ஓரிரவு யாரு? அண்ணா. அண்ணா. வேலைக்காரி வேலைக்காரி. ஆ. அவ்வளவுதான் மேம். ஓகே, ஒரு வேலைக்காரி. சம்மட்டி அப்படிங்கிற புனை பெயர் எழுதினது யாரு? ஆமா மேம். சம்மட்டி அப்படிங்கிறது அண்ணா. சித்திரபுத்திரன் பெரியார் மேம். பெரியார் மேடம். சித்திரபுத்திரன் பெரியார். சிறை பறவைன்னு யார சொல்லுவோம்? பெரியார் மேம். யார் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரெயின்? ஆமா மேம். யாரு வந்து டைமண்ட் பில்லர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி? பன்னீர்செல்வம். பன்னீர் ஏடி பண்ணி ஏடி பன்னீர்செல்வம். எப்ப ராவ் குருவாயூர் பகதூர். சத்தியாகிரகம் கோயில் நுழைவுக்காக வந்துச்சு? குருவாயூர் 1931 1931. 1926ல ரெட்டைமலை சீனிவாசன் வாங்கின அவார்ட் நேம் ராவ் சாஹிப். ராவ் சாஹிப். ராவ் சாஹிப் தானப்பா? சாஹிப். 26ல ஃபர்ஸ்ட் வரும். சாஹிப் தான் first. 30லப்பா? 30ல என்ன வரும்? ராவ் பகதூர் மேம். ஓகே, ராவ் பகதூர் வந்து 30. அப்ப 1936ல என்ன வரும்பா? திவான் பகதூர். இந்த 1936 அம்பேத்கர் எழுதின ஒரு புக்க பெரியார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. விச் புக்? நேம் ஆஃப் தி புக்? அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட். யா, ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறது தான் அவரோடது. ஓகே, இந்திரதேச சரித்திரம் யாரோட நூல்? எதுக்காக நம்ம பார்த்தோம்? அயோத்திதாச அயோத்திதாச பண்டிதரோடது. நால்சா எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்? 1995. 1995 நடைமுறைக்கு வந்தது. எதுப்பா சொல்லுங்க. வந்து தமிழ்ல என்னன்னு தெரியல. நால்சா தமிழ்ல வந்து தேசிய சட்ட. ஹெல்ப் பண்ணுங்கப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், கஷ்டப்படுறேன்ல. தேசிய சட்ட அப்படிதான் வருப்பா நால்சா. நேஷனல் லீகல் சர்வீஸ் சேவை. சேவைகள் அமைப்புங்கிற மாதிரி. எனக்கு இங்கிலீஷ்ல நீங்க அப்ரிவேஷன் சொன்னா நாங்க தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவோம்.
அது ஓகே. அது லீகல் சொல்லுங்க. சர்வீஸ் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. மேம் இது நால்சா வெர்சஸ் ஒரு கேஸ் ஒன்னு இருக்கும்ல மேம். தெரியல, நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். எந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுவேன். தேசிய சட்ட சேவைகள் ஆணைய சட்டம். எஸ் கரெக்ட்பா, எஸ் கரெக்ட். ஆர்டிகல் 275 எதுக்காக நம்ம படிச்சோம்? கிராண்ட்ஸ் கிராண்ட்ஸோடது. லார்ட் எலன் பெரோ அப்படிங்கிறவர் எதுக்காக கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாக்காக படிச்சோம்? லார்ட் எலன் பெரோ 1843 சேவை ஆக்ட் கொண்டு வந்தப்ப இவர் தாங்க மேம் கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. ஓகே. எப்ப வந்து மைசூர் மாநிலத்தோட பெயர் கர்நாடகா அப்படின்னு சொல்லி பேர் சேஞ்ச் ஆயிடுச்சு? இன்னைக்கு காலையில தான் 1973 காலையில தான் படிச்சீங்களா? ப்ரீவியஸ் 1973 ஆமா 1973. 1973ல கேசவனந்த பாதிரி கேசவன் கேசவானந்த பாரதி கேஸ். எஸ் கரெக்ட். அதே கேஸ்ல தான் நம்ம கர்நாடகா பேர் மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. இதே வருஷத்துல தான் இன்னொன்னு யூடி வந்து பேர் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. லட்சத்தீவு அதான் ஃபர்ஸ்ட் கரெக்ட். எஸ் இதான் ஃபர்ஸ்ட் வரும். மினிகாய் அண்ட் அமிந்திவி தீவுகளோட பேரை லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. உத்தராஞ்சல்ங்கிற ஸ்டேட் உத்தரகாண்ட் நேம் மாறி இருக்கும் இல்லைங்களா? அது என்ன வருஷம்? 2006. 2007ல இப்போ ஒரு கேஸ் பார்த்தோம்ல, என்ன கேஸ்? ஐஆர் ஐயர் கோல்ஹே கேஸ். என்ன சொல்லுவாங்க அதுல ஜட்ஜ்மெண்ட்? 9th ஷெட்யூல்ல ஏப்ரல் 24 1973க்கு அப்புறம் ஷெட்யூல் 9ல வச்சிருக்க எல்லா ஐட்டம்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸும் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தின ஆர்டிகல் 13 மேம் எலிப்ஸ். இது 2006ல இன்னொன்னு என்னன்னா பாண்டிச்சேரியா புதுச்சேரியா மாத்திருப்பாங்க இல்லையா? ரீநேம் பண்ணிருப்பாங்க. இஸ் இட் கரெக்ட்? எஸ் பெங்களூரு பெங்களூரு மாத்திருப்பாங்க. எஸ் தென் ஒடிஷா வந்துட்டு ஒரிஷா ஒடிஷான்னு மாத்துனது 2011 ஓகே. கேரள மாநிலத்தோட பேர்ல கேரளம் அப்படின்னு மாத்துனது இப்போ ரீசன்ட்டா வெரி ரீசன்ட். எஸ் 24 கேரளம் 24 ஆமா மாநிலம் கொஞ்சம் 2024 கொஞ்சம் முன்னாடி 23 5 மேம் 25 23 ஆகஸ்ட் 9 எக்ஸாக்ட்லி ஆகஸ்ட் 9. இந்த ஆகஸ்ட் 9க்கு லைப்ரரிக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. வாட் இஸ் இட்? நூலகவியல் ஆகஸ்ட் 9 வந்து நமக்கு புக்ல இருக்கும், பழைய புக்ல 9 12 இது வந்து இதா இருக்கும். தேசிய அறிவியல் தினம் சொல்லுங்க. பிப்ரவரி 28. நேஷனல் சயின்ஸ் டே சொல்லுங்க. February 28. Why we choose that? ராமன் எஃபெக்ட் வந்து பர்த்டே கிடையாது, ராமன் எஃபெக்ட வந்து அவர் சப்மிட் பண்ணிருப்பாரு. அந்த நோபல் பிரைஸ் கிடைச்சு 1928 நோபல் பிரைஸ் 1930ல வந்து இவர் வாங்கியிருப்பாரு. ஓகே ஓகே. ரூபார் இதெல்லாமே இந்த சிந்துவெளியில இது யார் கண்டுபிடிச்சது? ரூபார், மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சவங்க பேரு அது ஒரு லிஸ்டாவே வந்து நமக்கு மேட்ச்ல சொல்லுவாங்க. விடி சர்மா, ரூபார் விடி சர்மா. ரூபார் வந்து சர்மா. ஓகே ரூபா சர்மா. நாங்க எப்படி படிப்போம்னா அப்ப வந்து நாங்க படிச்ச அந்த டைம்ல வந்து பருத்தி வீரன் படம் வந்த டைம். அப்போ வந்து ஒரு டைலாக் இருக்கு, எவ்வளவுதான் காசு வந்தாலும் நீ வெள்ளையாயிருவியா சித்தப்பா அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லுவாங்க ஒரு ஆக்டரை. அப்ப நாங்க நினைப்போம் ரூபா வந்தா சர்மம். சர்மம்னா என்னது? நம்ம ஸ்கின்னு வெள்ளையாகுமா? ஆகாதுல. அதனால ரூபானா சர்மாங்கிறது மைண்ட்ல இருந்துச்சு எப்பவுமே. அதே மாதிரி மொஹஞ்சதாரோ மூஞ்சிக்கெல்லாம் பேனர் வைக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி. பேனர் மேன் அப்படிங்கிறவங்க யார வந்து இந்த பூலித்தேவர் இந்த இதுல படிப்பீங்க கட்ட பொம்மன். பேனர் மேன் யாருக்கு எகெயின்ஸ்டா? கட்டபொம்மன். சாம்பிள் பா புலிதேவர். புலிதேவர்கிட்ட 3 கோட்டை இருந்ததுலப்பா, அது என்னன்னு சொல்லுங்க.
ம். இதெல்லாம் கான் சாஹிப் கேப்சர் பண்ண வருஷம்பா 64 1761 1 1 1 64ங்கும் போது அவரை வந்து தோத்துறாரு மேம் அதுல தூக்கில போட்டுருக்கோங்க. எஸ். தென் தயாராம் சஹானி எதுக்காக படிப்போம்? மேம் இதுவும் சிந்து சமண இண்டஸ் வேலியோட ரிலேட்டடானதா? ஹரப்பா ஹரப்பா மேம். ஹரப்பாவை கண்டுபிடிச்சவங்க. ஓகே. லோத்தல் எஸ் ஆர் தாஸ் மேம். ராவ்ப்பா ராவ். ராவ். ஓகே. லோக்கல் இருந்தா நம்ம ராவ் நைட் ஆனாலும் கவலைப்படுறது இல்ல, நம்மளோடது தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? நால்சா என்ன வருஷம் படிச்சோம்? 1987 நால்சா 1987. இந்த 1987ல தான் கோவா வந்து ஸ்டேட்ஹுட் ஆச்சு இல்லையா? கரெக்டா? எஸ் மேம். ஓகே. 25வது ஸ்டேட் தானங்க மேம்? அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா? 15ல இருந்து எஸ் மேம். அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் யாராவது. காக்கி எம்டிஎம்எஸ் யாருக்காவது தெரியுமா? தெரியாதவங்க இருங்க, இது மட்டும் லாஸ்டா முடிச்சுக்கல. இல்ல எனக்கு தெரியும் அப்படின்னா போங்க. குட் நைட். சொல்லுங்கப்பா. குணா குணா. காக்கி ஒரு நிமிஷம். குணா காக்கி குணா ஹாக்கி பேண்ட் போட்டுட்டு, குணா அப்படிங்கிற பையன் ஹாக்கி பேண்ட்டை போட்டுட்டு எம்டி பேக்கெட்டோட எம்எஸ் படிக்கலாமா இல்ல எம்ஏ படிக்கலாமா அப்படின்னு போனா, கோவாவுக்கு போனா. ஓகேவா? அவ்வளவுதான். சோ ஜியோ அப்படின்னா குஜராத், என்ஏன்னா என்ன? நாகாலாந்து. இது வந்து ஹெச்ஏனா ஹரியானா ஹரியானா, ஹெச்ஐனா ஹிமாச்சல் ஹிமாச்சல பிரதேஷ். இந்த எம்எல்லாம் என்னன்னா, ஆனா நீங்க இப்படிதான் லைனா வரணும். குணா இப்படிதான் லைனா வரணும். சோ இதுக்கு எம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஇஐஓயு தானே உங்களுக்கு வந்து வவல்ஸ். ஸோ ஏஇஐ அப்படின்னு போட்டுங்க. எம்ஏனா மேகாலயா, அதுக்கப்புறம் வந்து திரிபுரா வந்திருக்கும். அப்புறம் எம்ஏங்கிறது வந்து எம்ஏங்கிறது வந்து மணிப்பூர், இங்க வந்து மேகாலயா, இது வந்து சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேசம், கோவா. அதுக்கப்புறம் சியூஜேனா என்னது? சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் 14 ஸ்டேட்ஸ் வந்து இருந்துச்சு. இங்க இருந்து நீங்க 15 நம்பர் கொடுத்துக்கலாம். 15, 16. அப்ப 25வது கிடையாது, 15வது இது. ஓகேவா? 17, 18, 19, 20, 22, 23, 24, 25 இந்த மாதிரி ஃபுல்லுமே வரும். இப்ப லேட்டஸ்டா நம்ம ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கு வந்து அந்த அளவு ட்ரிக் வைக்க தேவையில்லை. லைக் தட். ஓகேவா? எஸ் மேம். ஃப்ரம் த நெக்ஸ்ட் செஷன் ஆன்வர்ட்ஸ் ஒரு 9 o'clock இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடியே ப்ரியரா ஸ்டார்ட் பண்றேன். 9:30க்கு தான் ஆக்சுவலா ஜிஎஸ் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரல் தமிழ்ல வந்து ஒரு half an hour மட்டும் தமிழ் செஷன் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த Okay, ஜென்ரல் தமிழ் செஷன்ல ஒரு மேக்ஸ் பாத்துக்கலாம். ஜிஎஸ்ல ஏதோ ஒரு மேக்ஸோ 2 மேக்ஸோ ஒருத்தர் ஆன்சர் சொல்ற வரையிலும் தான். அதுக்கப்புறமெல்லாம் அந்த குரூப்ல தான் எல்லாமே கான்வர்சேஷன் தான். அந்த குரூப்ல தான் நம்ம போட்டுக்கணும், ஆன்சர் போட்டுக்கணும், கொஸ்டின் போட்டுக்கணும் எல்லாமே. சரியா? ஓகே. ஹவு மெனி ஆஃப் யூ ஜெனரல் இங்கிலீஷ் எத்தனை பேரு? தமிழ் தான் மேம். ஜெனரல் இங்கிலீஷ் யாராவது இருக்கீங்களாப்பா? நோ மேம். யாருமே இல்ல. அப்படின்னா நம்ம நல்லாவே கொண்டு போய்க்கலாம். ஏன்னா நம்ம போய் இப்ப நிறைய பேர் இங்கிலீஷ் தமிழ் மாத்துறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க தமிழ் படிச்சுட்டு இப்ப புதுசா வந்து மாத்துனீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஓகேவா? அளபடை மொத்தம் எத்தனை வகைப்படும் சொல்லுங்க பாப்போம். 2 வகைப்படும் மேம். உயிரிழப்படை, ஒற்றளப்படை. உயிரிழப்படை, ஒற்றளப்படை. ஓகே. இன்னிசை அளபடைனாலும் இசை நிறை அளபடைனாலும் சேம் அப்படின்னு சொல்றேன். கரெக்டா? இல்ல மேம், டிஃபரெண்ட் மேம். திணறை அளபடை, உயிரிழப்படை, சொல்லி செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்ன? அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு தான் இன்னொரு பேர். ஓகே. செங்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எந்த ஊரோட மருவா நம்ம சொல்றோம்ப்பா செங்கை அப்படிங்கிறது? செங்கல்பட்டு. செங்கைங்கிறது செங்கல்பட்டு. திண்ணனூர் அப்படிங்கிறதுப்பா திண்ணனூர். திருநின்றவூர். திண்ணனூர் அப்படின்னா திருநின்றவூர். திண்ணனூர், திருநின்றவூர். தேவோட்டை அப்படின்னா தேவக்கோட்டை தான் தேவோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க.
பம்புலி அப்படிங்கிறது எந்த ஊரோட மருவு? பைம்பொழில் இல்லைன்னா பம்புலிப்பட்டினம். பைம்பொழில் இல்லைன்னா பம்புலிப்பட்டினம். உதகை நமக்கு தெரியும். உதகை, ஊட்டி இதெல்லாம் நமக்கு தெரியும். உதகை, ஊட்டில நமக்கு தெரியும்ல. மேம் திண்ணனூர் என்ன சொன்னீங்க? திருநின்ற ஊர். திருநின்ற ஊர். திண்ணனூர் வந்து திருநின்ற ஊர். ஓகேவா? ஓகே. தேவக்கோட்டை எதுக்கு சொன்னப்பா? எப்படி மாறுதுன்னு சொன்னோம் மருவு? ஓகே. கோவன்புத்தூர். கோயம்புத்தூர். நம்ம கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோவை சவுத்துல, அதான் வந்து அப்படி சொல்றோம். ஓகேவா? புதுகை எதுக்கு? புதுவை எதுக்கு சொல்லுவாங்க? புதுகை. புதுக்கோட்டை. புதுகை எதுக்கு? புதுவை எதுக்கு? சொல்லுங்க. இது வந்து புதுக்கோட்டை. இது புதுச்சேரி. புதுச்சேரி என்ன வருஷம்ப்பா நேம் மாத்தினாங்க? பாண்டிச்சேரிய புதுச்சேரி 2006. ஓகே. மன்னார்குடி. மண்ணை. 2 சுழினாவும் போடலாம், 3 சுழினாவும் போடலாம். மன்னார்குடி மண்ணைன்னு சொல்லுவாங்க. நாகைன்னு எதை சொல்றாங்க? குடந்தைன்னு எதை சொல்றாங்க? குடந்தைன்னு எதை சொல்றாங்க? சோநாடு. சோழநாடு தான். என்ன இப்பமா காய் வித்துட்டு இருக்காங்க? சவுண்ட் கேக்குது. 10:30 மணிக்கு காய் வைக்குவாங்களா? சரி, ஓகே. அது நல்லதுதான். ஒர்க்குக்கு போறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. ஓகே. அடுத்தது வானவன் மாதேவி. மேடம் இது சோநாடு சொன்னீங்களே மேடம், அது? ஆமா, சோழநாடு தான். மானாம்பதி. மானாம்பதியத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வானவன் மாதேவி. வானவன் மாதேவி. வானவன்னு நம்ம சேரர் சொல்லுவோமா, சோழரை சொல்லுவோமா, பாண்டியரை சொல்லுவோமா? நம்ம இவங்களோட பட்ட பேர்ல நம்ம பார்த்திருப்போம்ல. சோ அது வந்து வானவன்ங்கிறது சேரர், அதான் நம்ம சொல்லுவோம். செழியன். பாண்டியன். செம்பியன். செம்பியன் மாதேவி. கரூர் யாரோட தலைநகரம்? தில்லை. தில்லைன்னு எதை சொல்லுவாங்கப்பா? எந்த இதோட மருவு? எந்த ஊரை தில்லை சொல்லுவாங்க? ஸ்ரீதம்பரம். எஸ். ஸ்ரீவை. ஸ்ரீவைகுண்டதா? ஸ்ரீவைகுண்டதா? ஸ்ரீவை. இதே ஸ்ரீவீனா? பாலை. பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை. உசிலை. உரந்தை. ஆழ்வார் திருநகர். உரந்தை கரெக்ட் தான். உறையூர் தான். ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி. திருக்குருகூர். பூவிருந்தவல்லி. அதான் என்னன்னு சொல்லுவாங்க? பூந்தமல்லி. அதான் பூவிருந்தவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது கூட்டல் அன்று எப்படி வந்து சேர்த்துவீங்க? அதுவன்று. அதுவன்றுனாலும் கரெக்டாமா? இப்பதான் நமக்கு இந்த ஓலைச்சுவடியில இருந்து ரெஃபரன்ஸ், இந்த இளங்குமன்னார் புக் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதான்று அப்படின்னும் செய்யல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அது அப்படிங்கிறது என்ன பெயர்? சுட்டு பெயரா? அது இது இதெல்லாம் சுட்டு பெயரா? அது இது மட்டும் சுட்டு பெயர். ஓகே. இந்த சுட்டு பெயருக்கு முன்னாடி அன்றுனா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா இது என் புத்தகம், இது அன்று. அப்ப அன்றுங்கிறது என்ன? இல்லைங்கிற பொருள் கொடுக்கக்கூடிய எதிர்மறை குறிப்பு. எதிர்மறை குறிப்பு வினைமுற்று. சோ சுட்டு அது எது என்ற சுட்டு அது இது என்ற சுட்டு பெயர் முன்னாடி இந்த எதிர்மறை குறிப்பு வினைமுற்று வந்துச்சு அப்படின்னா
அதாவது வருமொழியாக இந்த எதிர்மறை பொருள் வந்துச்சு அப்படின்னா ஆன்று என திரியும். இந்த அன்றுங்கிறது ஆன்று என திரியும். அப்ப அது பிளஸ் ஆன்றுன்னு வருமாமா. நெக்ஸ்ட் வந்து உடல் மேல், அதாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி விதி இருக்கு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ் எஸ் மேம். மேம். அதப்படி ஊக்குறில் போயிடும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி புணர்ந்து அதான்று அப்படின்னு சொல்லி வருமாமா. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம ஸ்கூல் புக் படிக்கலாம், அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான விஷயம், அதை நான் ஒன்ஸ் கிளாஸ்ல கேட்டுறேன். அப்ப வந்து உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கு. ஓகே, டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ மேக்ஸும் தமிழும் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் தமிழ் ஸ்டார்ட் பண்ணால் நான் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் மேம்கிட்ட சொல்லி ஒரு செஷன் போட சொல்றேன். மேக்ஸிமம் டெய்லி போட்டுடுறேன். ஓகேவா? என்னைக்காவது 1 hour, ஒரு நாள் 2 நாள் வேணா மிஸ் ஆகலாம். மிஸ் ஆச்சுன்னா நீங்க ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தா நான் ஆஃப்டர்நூன் கூட செஷன் போட்டுடலாம். ஓகேங்களா? இதை ரெக்கார்டு ஏதாவது டவுட்னா எனக்கு இப்போ கூட நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஓகே. அந்த குரூப்போட டெலகிராம் லிங்க், ஜஸ்ட் எனக்கு டெலகிராம் லிங்க்னு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து சென்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா அதுல எல்லாரும் இருந்தீங்கன்னா இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் இளங்குமரர் புக்ல இருந்து இந்த அது ஆண்டு, அதை நான் அப்படியே உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ நீங்க ஒன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட்ல நிற்கும். ஓகே, தேங்க்யூ, குட் ஓகே. நைட்ப்பா. தேங்க்யூ தேங்க்யூ மேம். மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மேம் நால்சா வெர்சஸ் கேஸ் மேம். சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. திருநங்கைகளை 3ஆம் பாலினத்தவர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மேம் 2014 மேம். எஸ் 2014. அந்த கேஸ் நேம் என்னப்பா? நால்சா வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் மேம். அது அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். தேங்க்யூ, குட். 2014. 14 எஸ் மேம். ஓகே, தேங்க்யூப்பா, குட். தேங்க்யூ மேம். குட் ஓகே, நைட். குட் நைட். நாளைக்கு கிளாஸ் வைக்கலாம், நான் உங்களுக்கு டைம் சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ.